இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கோல்ட்ல பண்றது பெஸ்டா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது பெஸ்டா சார்? நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா நீங்க வேலைக்கு சேர்ந்த ஒன்னையும் பண்ணாதீங்க. இப்போ விலை கம்மியாயிடுச்சு அப்படின்னு இஎம்ஐல கார்லாம் வாங்கலாமா சார்? 22ஆம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டி 2.0 அமலுக்கு வந்தது. அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் டாடா கார் மட்டும் 10,000 கார் சேல் ஆயிருக்கு ஒரே நாள். ஒரு நாள் 10,000 சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டுலாம் போடுவோம் சார், அது மாதிரி போடுறது நல்லதா சார்? இது மாதிரி சிட்டு கட்டுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்தரைஸ்டாக யாராவது இருக்காங்களா? அங்கே எல்லாருமே ஒரு ஆத்தரைஸ்ட் கிடையாது. டைம் டு பை கோல்டு எக்ஸ்டென்சிவாக கோல்டு இது பண்ணக்கூடாது. பிகாஸ் ரேலி ஆயிடுச்சு. என்னுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,600 ஒரு 11,000 வரையும் போகலாம். 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 1 கோடி ரூபாய் சேர்க்கணும்னா எத்தனை வருஷம் சார் ஆகும்? 1 கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் 10,000 20,000 10 லட்சமோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாதிங்க. ஒரு 10% நம்மளோடது இல்லை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னைக்கு நம்ம கூட நிதி ஆலோசகர் பட்ஜெட் பத்மநாபன் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ் சார். சரி, இப்போ ரீசெண்டாக ஜிஎஸ்டி 2.0 வந்துச்சு சார். இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்ததுனால அதே பொருட்களோட விலைலாம் கம்மியாயிடுச்சு இல்லையா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார் பைக்கோட விலை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார் ஒரு ட்ரீமாகவே இருக்கும். இப்போ விலை கம்மியாயிடுச்சு அப்படின்னு இஎம்ஐல கார்லாம் வாங்கலாமா சார்? இப்போ பார்த்தோன்னா இதில் எவ்வளோ கம்மியாயிருக்குன்னா இந்த ஜிஎஸ்டியுடைய இது, அதாவது காரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 18% இருந்ததுலேருந்து அவங்க 12%, அப்புறம் 28% இருந்ததெல்லாம் 18% அப்படின்னு கம்மியில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12% வரையும் கம்மியாயிருக்கு. அதாவது காரில் முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா கார் அப்படின்னதாக இருந்ததுன்னா இன்னொரு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 1 லட்ச ரூபா வரையும் அவங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வரும்போது இதை 2 விதமாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இப்போ நான் முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்கணும்னு நினச்சேன், இப்போ 1 லட்ச ரூபா கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். இன்னொருத்தர் இப்போ இதை கம்மியாயிடுச்சு இல்லையா, அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான காரு போகலாம், அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அது அந்த கம்மியான விலையை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை விலை கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்னும் கொஞ்சம் தரத்தை உயர்த்திக்கிறாங்களா அப்படிங்கிறது அது இண்டிவிஜுவலை பொறுத்து ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டி 2.0 அமலுக்கு வந்தது. அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் டாடா கார் மட்டும் 10,000 கார் சேல் ஆயிருக்கு ஒரே நாள். ஒரு நாள் 10,000 சேல் ஆயிருக்கு. ஒரு நாள் 10,000 கார் சேல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இது வாங்கியிருக்காங்க. ஸோ இது கார் செக்மெண்ட்டை பொறுத்தவரை. அதேமாதிரி பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க பைக். இது அதை தவிர ஆர்டினரி இப்போ ஒரு ஏர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டர் ஆஃப் த டே. இன்றைக்கி ஏசி இல்லாத வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலான வீடு இது. ஸோ இந்த மாதிரி ஏசி, டிவி, ஒரு மானிட்டர், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு கன்சிடரபிள் ஒரு 10% வரையும் டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கக்கூடிய மக்கள் டெஃபினட்டாக ஜாஸ்தி. நமக்கு என்னென்னா நம்ம வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். இப்போ நீங்கள் நார்மலாக பேண்ட் ஷர்ட்னால் ஏதாவது தேவைக்கு நீங்கள் வாங்குவீங்க. இப்படி ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, பை 2 get 2 ஃப்ரீ, அதை 50% ஆஃப். அப்படிங்கும்போது என்னென்னா நார்மலாக நமக்கு தேவையோ தேவை இல்லையோ அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளை புஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வாங்குறதுக்கு தோன்றும். அதே மாதிரி தான் இப்பையும் இந்த மாதிரியான விலை குறைப்பு அப்படிங்கும்போது எல்லாரும் பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இவ்வளோ குறைஞ்சிருச்சு, எவ்வளோ இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை இது பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக கன்சம்ஷன் இதனால் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சார் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ஏறிட்டே போய்ட்டு சார். இந்த கோல்டு ரேட் எவ்வளோ வரைக்கும் சார் ஏறும்? இல்லை, இப்போ கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேனலில் சொன்னேன் 10,000 போகாது அப்படின்னு சொன்னேன். நான் ஒரே ஒரு ஆள் தான் சொன்னேன். ஆனால் 10,000 தாண்டி போயிடுச்சு. இப்போ 10,600 போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ தங்கத்தில் பொறுத்தவரை என்ன பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர் தங்கம் கிட்டத்தட்ட 50% மேலே க்ரோ ஆகிருக்கு 2 இயர்ஸில். அதாவது நம்ம செப்டம்பர் 25 இருக்கும்.
செப்டம்பர் 23ல் இதை வந்து இன்றைக்கி வந்து 10,600 பேருக்கு தங்கம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5,300 கிடைச்சது. ஸோ 2 வருஷத்தில் தங்கம் வந்து 100% அப்படிங்கிறது வந்து இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் ஒரு லாஸ்ட் 20-25 இயர்ஸில் இது மாதிரி நடக்கவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நடக்கலைங்க, இதுதான் வந்து நியூ நார்மல், இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருடைய கருத்து. இந்த கருத்து எப்படின்னு சொன்னதாக இருந்தால், எப்போதுமே நம்ம மைண்டு என்ன இருக்குன்னா, எது ஒன்று ஓடிட்டே இருக்கோ அது வந்து இன்னும் ஃபர்தராக ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் 2024லேருந்து லாஸ்ட் 1 இயர் 2 இயர் 3 இயர்லாம் அதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கோல்டு ரிட்டர்ன் கொடுத்ததோ அந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் என்ன 40-50% ஈஸியாக வரும் அப்படின்னாங்க. அப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறதுனா 15% நீங்கள் எதிர்பாருங்க அப்படின்னு தான் சொன்னோம். பட் 40% லாஸ்ட் 1 இயர் கொடுத்தது, லாஸ்ட் 2 இயர்ஸ், லாஸ்ட் 3 இயர்ஸில் டபுள் அப்படிங்கும்போது என்னென்னா மக்களுக்கு வந்து அது மேலே பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ செப்டம்பர் 24ல் வந்து யாராவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வரையும் 1 லட்ச ரூபா போட்டால் சில இதில் வந்து 1,02,000-3,000 இருக்குது, சில இதில் 95,000 இருக்குது. ஸோ லாஸில் தான் இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா ஒரே ஒரு சிம்பிள், இது வந்து லா ஆஃப் நேச்சர் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னதுன்னா, எனிதிங் கோஸ் அப்சைட் வந்து கண்டினியூஸாக போச்சு அப்படின்னா அது வந்து இட் ஹேஸ் டு கம் டவுன். அது கீழே இறங்கிட்டு திருப்பி தான் ஏறுமே வழியே கண்டினியூஸாக எதுவுமே போகாது. ஸோ என்னை பொறுத்த வரையும், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஒரு நம்பர் இவ்வளோ தான் போகும் இவ்வளோ தான் போகாதுன்னு சொல்லி, ஏன்னா நான் சொன்னக்கூடிய ஒரு இது வந்து கம்ப்ளீட்டாக ராங் ஆகிடுச்சு. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு எனி ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த 10,000 போச்சு, 10,000லேருந்து 10,600 ஒரு 6%ங்கிறது வந்து இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் ஒரு லெஸ் தென் அ மந்த்தே வந்து 6% மேலே ஏறிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியா ரூபாயில் இருக்கிறது. இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்தோன்னா we are talking about $3,800. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோல்டுடைய டார்கெட் அப்படிங்கிறது $4,000 அப்படிங்கிறாங்க. ஸோ 3,800லேருந்து $4,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு $200. $200ங்கிறது ரஃப்லி அபவுட் 5 to 5.5% தான். ஸோ என்னை பொறுத்த வரையும், எகெயின் நான் வந்து 100% ராங்காக கூட இருக்கலாம், என்னை பொறுத்தவரை இங்கேருந்து இன்னொரு இந்த ரேலி இருக்கு இல்லையா, இந்த 10,600ங்கிறது மேபி 11,000 வரையும் போகலாம். அதுக்கப்புறமா வந்து போகிறதுக்கு அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 வருஷமாக தங்கம் ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ போய் பல்காக நீங்கள் வாங்காதீங்க. இல்லை தங்கத்துலேயும் எனக்கு ஒரு அலோகேஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேபி சிட்டுலேயோ அல்லது கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுன்றது அந்த மாதிரியான இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் த டைம் டு பை கோல்டு. வந்து எக்ஸ்டென்சிவாக கோல்டு இது பண்ணக்கூடாது, பிகாஸ் ரேலி ஆகிடுச்சு. ஒரு பொருள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 100 டபுள் த மடங்கு இருக்கும்போது இனிமேல் இதுக்கான க்ரோத் வந்து கம்மியாக இருக்குங்கிறது தான் இது என்னுடைய ப்ரெடிக்ஷனா அப்படி சொல்கிறீங்க? ப்ரெடிக்ஷன் கிடையாது, என்னுடைய பார்வை. ஏன்னா ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாது. அதாவது சரி, நம்ம என்ன சொல்கிறோன்னா, வியூ எப்படி எடுத்து வச்சுக்கிறோன்னா, பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு. ஸோ எல்லா அசெட் கிளாஸுமே வந்து ஒரு தடவை ஏறினதுன்னா கம்மியாகிட்டு தான் வரணும். அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா என்னுடைய வியூ, என்னுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,600ங்கிறது ஒரு 11,000 வரையும் போகலாம். அதுக்கப்புறம் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. மேலே அதாவது என்னென்னா, இனிமேல் அப்சைடு வந்து லிமிட்டட், டவுன் சைடு வந்து அன்லிமிட்டட், பிகாஸ் இவ்வளோ ரேலி ஆனதுனால. இதுதான் வந்து என்னுடைய வியூ. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கோல்டில் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறது பெஸ்ட்டா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மெட்டல், புரியுதுங்களா? அதை மட்டும் நம்பி அது ஏறினதுன்னா ஏறும், இறங்கினா ஏறும். ஸோ எப்போதுமே நம்ம வந்து ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னதுன்னா அதில் வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. நல்லா இருந்ததுன்னா நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் கிடைக்காது. ஓகேங்களா? அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லைன்னா ரிட்டர்ன் கிடைக்காது. இப்போ வந்து கோல்டை பற்றி ஒரு சின்ன இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட்டு 5 வருஷம், அதாவது இப்போ இந்த இன்றைக்கி வந்து 2025 செப்டம்பர் இல்லையா, நான் வந்து 2020 செப்டம்பர்லேருந்து 2025 செப்டம்பர் 5 வருஷம் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அப்புறம் 2 இயர்ஸ் அதை பிரிக்கிறேன். புரியுது இல்லையா? 2020 செப்டம்பர் 2025 செப்டம்பர், இது வந்து 5 வருடம். இந்த 5 வருஷத்தை 2020 செப்டம்பர் டு 2023 செப்டம்பர் ஒரு 3 வருஷம், 2023 செப்டம்பர் டு 2025 2 வருஷம், இதாக பிரிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அந்த 3 வருஷத்துக்குமே சேர்ந்தே 10% தான் ஏறிருக்கு. அதாவது 2020ல் தங்கம் வந்து நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 2023ல் தங்கம் 5,500 ரூபா.
3 வருஷம் சேர்ந்தே வெறும் 10%. அதே சமயத்தில் வந்து 2020 வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா மினிமம் வந்து 2.1 லட்சம், மேக்ஸிமம் 3 லட்சம். எப்போ அந்த 3 வருஷத்தில். இது வந்து ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் பாருங்கள், அதாவது 2023 செப்டம்பர்லேருந்து 2020 செப்டம்பர். அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 1,30,000 1,40,000. அதில் அதாவது என்னென்னா இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸில் 30% தான் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஆனால் கோல்டில் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸில் 100% ரிட்டர்ன். இப்போ 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ 2த்தையும் சேர்க்கலாம். இப்போ 2த்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னதாங்கன்னா, அதாவது 2020 செப்டம்பரில் ஒருத்தர் 1 லட்ச ரூபா கோல்டில் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோடைய வேல்யூ 2 லட்சம் அல்லது 2,10,000. அதே இது வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2.75 லேக்ஸ் வந்து 3.5 லேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய முதலீடு வந்து நீண்ட காலம் அப்படின்னு சொன்னதுன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் தான் ரிட்டர்ன் ஜாஸ்தி. ஏன்னா அதில் வந்து நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது லாங் டேர்மில் வந்து டெஃபினட்டாக அதோடைய ரிட்டர்ன். ஸோ இல்லை சார் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம், நான் வந்து கோல்டையும் நான் ஒட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு 80% ஈக்விட்டி, 20% வந்து கோல்டில் வச்சுக்கலாம். இது நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேன்னா. இல்லை சார் நான் வந்து கோல்டு நல்லாவே பண்ணணுன்னு நினச்சி ரொம்ப நீங்கள் ஆர் வெரி புல்லிஷ்னா கூட ஸ்டில் நீங்கள் மேக்ஸிமம் 50% வேணால் கோல்டுக்கு போங்க, 50% கண்டிப்பாக ஈக்விட்டிக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஐடியல் அலோகேஷன் வந்து 80 to 90% மியூச்சுவல் ஃபண்டு, 10% வந்து இஃப் யூ பிலீவ் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு வச்சுக்கலாம். பட் பர்சனலாக நான் வந்து எனக்கு வந்து கோல்டில் வந்து பிலீஃப் கிடையாது. ஈவன் தோ ரேலி ஆயிருந்தால் கூட எனக்கு அதில் எதுவும் கிடையாது. ஸோ நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இஃப் சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட்னா ஒரு 10% 20% வரையும் கோல்டு அலோகேஷன் வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேலே வந்து அவேர்னஸே இல்லை சார். நிறைய பேர் கோல்டை நோக்கி தான் போகிறாங்க இல்லையா. இப்போ கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நகையாக வாங்காதீங்க, டிஜிட்டல் கோல்டாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் வாங்க முடியும்? அதாவது என்னென்னா, அவேர்னஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு முன்னாடி இல்லை, இப்போ நிறைய வந்திருக்கு. அதாவது முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி இருக்குது. பட் டெஃபினட்டாக கோல்டுடைய அவேர்னஸை விட மியூச்சுவல் ஃபண்டுடைய அவேர்னஸ் கம்மி தான். அதில் வந்து டவுட் கிடையாது. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருள் வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கும்போது என்னென்னா, அந்த பொருளை வந்து அவங்க ஈஸியாக வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தான் அவங்க வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடையில் இட்லியோ தோசையோ ஏதோ ஒரு பொருள் வந்து அங்கே இருக்குது, கரெக்டாக? இப்போ நார்மல் கேஸில் முன்னாடிலாம் என்ன பண்ணோன்னா, அதை வந்து நம்ம சாப்பிட்ணும், அங்கே போய் வாங்கி சாப்பிட்ணுன்னா நம்ம இங்கேருந்து ஆல் தி வே அங்கே போய் ட்ராவல் பண்ணி சாப்பிட்டா தான் முடியும். எல்லா நாளையும் ட்ராவல் பண்ண முடியுமா? நிறைய பேர்னால பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் நீங்கள் ட்ராவல் பண்ணலைனாலும் நான் ட்ராவல் பண்ணி தரேன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னென்னா, அந்த பொருளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ தங்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் வந்து நகைக்கடையில் மட்டும் போய் வாங்கணும்னு வச்சுங்க. நகைக்கடையில் மட்டும் போய் வாங்கணும்னா நம்ம வந்து இட் இஸ் அன் எஃபர்ட். இங்கேருந்து ஆல் தி வே நம்ம அங்கே போகணும், போய் அதை வாங்கிட்டு வரணும். அண்ட் அகெயின் வந்து தங்கத்தை பொறுத்தவரையும் மினிமமாக வந்து 1 கிராமாவது நீங்கள் வாங்கணும். இன்றைக்கி 1 கிராமே 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சு. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து 500 ரூபாய்க்கு தங்கம் வாங்கணும், 1000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குறது? அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிட்டுன்னு கொண்டு வந்து நீங்கள் 500 1000 பண்ணும்போது இன்றைக்கி தங்கத்துடைய மதிப்பு என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய தங்கத்துடைய மதிப்பு வந்து 10,000 ரூபா. 10,000 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். நீங்கள் 1000 ரூபா சீட்டு கட்டுறீங்கன்னா 10,000 டிவைடட் பை 1000. ஸோ நீங்கள் வந்து 1 கிராமில் டிவைடட் பை 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம். அது வந்து உங்கள் பேருக்கு நேர அதை வந்து வர வச்சுருவாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் அங்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டிஜிட்டல் கோல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 500 ரூபாய்க்கு. அந்த கோல்டு என்னவோ அதை வந்து எவ்வளவு பாகமாக நம்ம பிரிக்க முடியுமோ அவ்வளோ பிரித்து அது வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டில் பொறுத்தவரையும் என்ன அப்படின்னதுன்னா, அதில் வந்து எல்லாருமே வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நிறைய பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கோல்டு கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான கோல்டு அவங்க வாங்கி வைக்கணும். சில பேர் என்ன பண்ணலான்னா, அந்த கோல்டுக்கான பைசா வாங்கிட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது விலை ஏறி போச்சுன்னா மாட்டிப்பாங்க. அதனால் டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்தரைஸ்டாக யாராவது இருக்காங்களா? அங்கே வந்து எல்லாருமே ஒரு ஆத்தரைஸ்ட் கிடையாது. அதை வந்து நம்ம பார்த்து வாங்கணும். இது வந்து ஒரு பார்ட்டு. இதை தவிர வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து எப்படி அண்டர்லைங் அசெட் ஈக்விட்டி இருக்கோ அதே மாதிரி வந்து கோல்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நீங்கள் வாங்கலாம்.
அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வந்து மினிமம் 500 100ரூவாலேருந்து 500 வரையும் மினிமம் அந்த ஸ்டேஜ்லேயே வாங்கலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா இது வந்து கன்வீனியன்ஸ் கொடுக்குது. அதோடு இல்லைன்னா நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கணுங்கிற நிலைமை கிடையாது. எப்போ வேணுமோ அப்போ வந்து அதை வந்து விற்றுக்கலாம். அதாவது நம்மளுடைய மணி, என்னுடைய பணம் வந்து கன்வெர்டட் இன்டு சம் யூனிட்ஸ். எனக்கு பணம் தேவைங்கும் போது இந்த யூனிட்ஸை வந்து விற்றுட்டு யூனிட்ஸ் அகெயின் கன்வெர்டட் இன்டு கேஷ், அந்த மாதிரி தான் வருது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளரும்போது என்னென்னா அதை எத்தனை மூலமாக அதை வந்து கன்சியூமரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டெல்லாம் இன்றைக்கி வந்துருக்கு. சார் இப்போ அதேமாதிரி சொந்தமாக வீடு வாங்கணும் சார். அந்த பேருக்கு வந்து கனவாகவே இருக்குல்ல சார். சொந்தமாக வீடு வாங்கணும் என்ன பண்ணால் டக்குன்னு லோன்லாம் போட்டு வீடு வாங்கிடுறாங்க சார். அது மாதிரி வாங்குறது சேஃபா சார்? இல்லைங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னதாங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கலாம். ஓகே, ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் அந்த ஆசைக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இருக்கோம், நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் ஆசைப்படலாம். ஒரு கிரிக்கெட்டராக வரணும், ஒரு பிஸ்னஸ் மேனாக வரணுங்கிறது எனிபடி கேன் விஷ், யார் வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது, அல்லது அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாருக்கும் வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா உங்கள்கிட்டே நான் கேள்வி கேட்குறேன். மினிமம் வந்து ஒரு வீடு வாங்கணுன்னா நம்ம வந்து சென்னையில் இருக்கோம். மினிமமாக ஈவன் ஒரு அவுட்ஸ்கட்ஸில் இருந்தால் கூட எவ்வளவு மினிமம் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஆகக்கூடிய? ஐ கெஸ் ஒரு 25 lakhs to 50 lakhsக்குள்ளே வாங்க முடியும். ஓகே, ஒரு 30 லட்ச ரூபான்னு வச்சுங்க. ஓகே, 30 லட்ச ரூபா எங்கே வாங்க முடியும்னா சென்னையுடைய அவுட்ஸ்கட்ஸில். கரெக்டாக? அதாவது அதுவே எவ்வளோ வாங்கணும், சிங்கிள் பெட்ரூம் எவ்வளோ தான் வாங்க முடியும். புரியுதுங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறாரு, அல்லது 25 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறாரு. 25 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னதுன்னா முதல்ல நீங்கள் உங்கள் கையிலேருந்து 5 லட்ச ரூபா 20% வந்து முன்பணம் போடணும். ஓகேங்களா? இப்போ 25 லட்ச ரூபா நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னதுன்னா முதல்ல உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் இருக்கா? ஃபஸ்ட்டு கொஷின். இல்லை சார் என்கிட்ட பணம் இல்லை, வீடுன்னு சொன்னோன்னா எங்கள் அப்பா அம்மா தருவாங்க, அல்லது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்லாஸ் தருவாங்க, அல்லது யாராவது கொஞ்சம் தருவாங்க. நான் எப்படியாவது இந்த புரட்டிக்கிட்டு 5 லட்சம் எனக்கு புரட்டுறது கஷ்டம் கிடையாது சார், சமூகம் நான் வந்து புரட்டிடுவேன். ஃபைன், அப்போ 5 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. தென் ரிமைனிங் 20 lakhsக்கு நீங்கள் லோன் போடணும். ஸோ 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 20 வருஷம் லோன் போகிறீங்கன்னு வச்சுங்க. 20 வருஷம் லோன் போனீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் மினிமம் மாதத்துக்கு 18,000 ரூபா கட்டணும். அப்படின்னா நீங்கள் 18,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா உங்களுடைய சம்பளம் இருக்கு இல்லையா, மினிமம் 40,000 ரூபா சம்பளம் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் 40,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். 40,000 ரூபா சம்பாதிச்சா தான் நான் முதல்ல அதை வாங்க முடியும். ஓகே, அதை வாங்கினேன் அப்படின்னதுன்னா நேற்று வரையும் 40,000 ரூபாயும் என்கிட்ட இருந்தது. அதை நான் வந்து என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தேன். நாளையிலேருந்து 40,000 வில் கட் இன்டு 20, 20,000 உங்களுக்கு கிடையாது. அந்த 20,000 மறந்துடணும். கம் வாட்மே, ஜாப் இருக்கோ ஜாப் இல்லையோ எதா இருந்தாலும் 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ என்றைக்கு உங்களுடைய இஎம்ஐ டேட் வருதோ அந்த டேட்டில் இந்த 20,000 போயிடும். இந்த ரிமைனிங் 20,000க்குள்ளே நீங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சுருக்கிக்கணும். அது பாசிபிளா? அது ரொம்ப கஷ்டம். அது வந்து பாசிபிளா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிட்டியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஒரு ரெண்டில் எங்கேயோ தங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு ரீச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அவுட்ஸ்கட்ஸில் வீடு வாங்கினீங்கன்னா எவ்ரிடே ட்ராவல் மட்டுமே 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுமா? கண்டிப்பாக. இப்போ போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வரத்துக்கு 1.5 மணி நேரம். ஸோ 3 மணி நேரங்கிறது வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் என்னுடைய வீடு அப்படின்னா என்னுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? காலையில் எழுந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது ஐ ஹாவ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. நோ எனர்ஜி இஸ் வேஸ்டட். அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆல் தி வே இங்கேருந்து வரீங்க இல்லையா, அங்கே வரும்போது டெஃபினட்டாக தெர் வில் பி ஏ எனர்ஜி ட்ராப் ஆகுமா ஆகாத? இங்கேருந்து போய் ஏறி இறங்கி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, திருப்பி வீட்டுக்கு அவ்வளோ தூரம் போகும்போது என்னென்னா யூ வில் நாட் பி ப்ரொடக்டிவ். 100% வந்து நான் அங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ நான் அதுக்கு பக்கத்துலேயே இருந்தேன்னா நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னதுனா நான் போய் உட்காந்து படித்து நான் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. வேறஸ் நீங்கள் அந்த வீட்டை வாங்கிட்டு
ஆல் த வே ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு பர்சனல் டைம் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலைக்கு சேர்ந்த ஒன்றையும் பண்ணாதீங்க, வீடு வாங்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து வேலைக்கு சேரும்போது நம்மளுடைய சம்பளம் வந்து லெட்டஸே 25,000 30,000 வந்ததுன்னா ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா கிட்டன்னு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. நீங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த ஜாப். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து வேலைக்கு சேர்ந்த உடனேயே குட்டியாக ஒரு வீடை வாங்கிறத விட ஒரு 5 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போகிறோமா அல்லது வேறு இண்டஸ்ட்ரி மாறுறோமா அதை பற்றி தெரிஞ்சிடும். அல்லது எந்த இடத்துல நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது அல்லது இந்த ஆஃபீஸ் மாறினா கூட இது இந்த மோஸ்ட் ஆஃப் த நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வாங்கலாம். அதோடு இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க, ஓகேங்களா, நாளைக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ அந்த பொண்ணு வந்து என்னப்பா இந்த இடமா அது நல்லா ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த ஏரியாவில் போய் வாங்கி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா திருப்பி இன்னொரு இடம் வாங்கணும். கரெக்டாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் இல்லையா? அவங்களுக்கு அது ஒருத்தருக்கு பிடிக்குமான ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நமக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து இதே டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. சம்டைம்ஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் இல்லாமல் போகலாம். ஸோ பெட்டர் வந்து என்னென்னா இனிஷியலாகவே இந்த கடனில் மாட்டிக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ரெண்டாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் இது மாதிரி ரெண்டில் அதெல்லாம் இருந்த உடனே உங்களுக்கும் வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்துடும். ஓகேப்பா நம்ம வீடுனா இந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வரும். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த அபிப்பிராயமே இருக்காது. ஏதோ இன்றைக்கி பொறுத்தவரை நீங்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே வாங்கினீங்கன்னா ஓகேப்பா எனக்கு இவ்வளோ மணி இருக்குது, எனக்கு இதுதான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். இட் இஸ் மோர் ஆஃப் அ காம்ப்ரமைஸ் போகாதீங்கன்னா வீடுங்கிறது வந்து ஒரு எமோஷ்னல். நிறைய பேர்னால ஒரு வீடு வாங்குறதே கஷ்டம், நிறைய வீடு வாங்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது வேண்டா வெறுப்பாக வந்து ஒரு வீட்டை, அதாவது வேண்டா வெறுப்பாக இல்லை, ஒரு அவசர கதியில் வந்து ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை நம்மளே யூஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பிரயோஜனம்? ஸோ என்னை பொறுத்த வரையும் வீடுங்கிறது வந்து யார் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாலும் மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வில் பி a பெட்டர் ஆப்ஷன். அதை தவிர முன்னாடி நீங்கள் போய் எடுத்த உடனே நீங்கள் போகிறத விட. ஓகே சார். இப்போ அதே மாதிரி 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து 1 கோடி ரூபாய் சேர்க்கணும்னா எத்தனை வருஷம் சார் ஆகும்? ஓகே, இப்போ வந்து 15 இப்போ இதில் என்ன சேலஞ்ச் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் வந்து 1 கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆகும். கண்டிப்பாக. இப்போ வந்து நான் 30 வருஷம் சொன்னோன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் 30 வருஷம் கழிச்சு 1 கோடிக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிம்பாங்க. ஒன்று உங்களுக்கு வந்து அதிகமாக பணத்தை நீங்கள் சேர்க்கணும், அதிகமாக பணத்தை சேர்க்க முடியாதவங்க வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வரலாம். 15,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறார். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ 15,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னதுன்னா 1,500 ரூபா விச் இஸ் 10%. அதை எடுத்து முதலீட்டுக்குன்னு வச்சுருங்க. நீங்கள் வந்து எனக்கு 13,500 ரூபா தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று என்ன சொல்லுங்கள், சார் 15,000 பத்த மாட்டேங்குது, கரெக்டாக எப்படி சார் நான் வந்து 1,500 ரூபா சேர்க்கறது? இட்ஸ் வேலிட் கொஷின். ஆனால் நீங்கள் 15,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இந்த சிட்டியில் ஓகேயா 10,000 12,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்காங்க. அப்போ அவங்களும் இதே ஊரில் தானே வசிக்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்னு தெரியுது, அவங்களுக்கு லக்ஸுரியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வீலருங்கிறது பேசிக் அப்படிம்பாங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் 2 வீலரே லக்ஸுரி. ஏன்னா 2 வீலருக்கு ஒரு 75,000 ரூபா கொடுத்து பெட்ரோல் போடுறத விட நான் வந்து ஒரு பஸ் பாஸ் வாங்கிக்கிறேன் அல்லது ஒரு ட்ரெயின் இது பண்ணிக்கிறேன், ஐ கேன் சேவ் அப்படிங்கிறவங்க தான் அவங்களால இங்கே பண்ண முடியும். அந்த கம்மியான சம்பளம்னா அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, இது வந்து நம்ம மைண்டில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களே 15,000 சேவ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அவனும் அதே தான் சொல்கிறான், சேர்க்க முடியாதுங்கிறான். 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனும் சேர்க்க முடியலைங்கிறான். அப்போ இட்ஸ் நாட் வித் த மணி, நீங்கள் வந்து அந்த மணியை எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ வாட் எவர் பி யுவர் இன்கம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் 10,000 20,000 10 லட்சமோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாதிங்க, ஒரு 10% நம்மளோடது இல்லை அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா நான் என்ன சொல்கிறேன், 15,000 அதில் வந்து 10% 1,500 எடுத்து வச்சாச்சு. ஸோ எவ்ரி இயர் உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா?
நான் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா எவ்ரி இயர் நீங்கள் வந்து 10%, அதாவது வெறும் 150 ரூபா மட்டும்தான். அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து 1500 மாதம் 12 மாதம் 18,000 ரூபா போடணும். நெக்ஸ்ட் மந்த் 13வது மாதத்துலேருந்து 1500 ப்ளஸ் 150 1650 ஃபார் த நெக்ஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாக. அடுத்தது வந்து 1500, இந்த 150 ப்ளஸ் 150 1800. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸில் 30 வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னதா இருந்ததுன்னா அட் த ரேட் ஆஃப் 13%. 13%ல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 crores. ஸோ ஓகே, இப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் 1.1 சொல்லிட்டீங்க, இதுக்கு வந்து எவ்வளவு இதோடைய வேல்யூ இன்றைக்கி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு 5% நான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய, அதாவது அன்றைக்கி இருக்கக்கூடிய 1.10ங்கிறது வந்து ஒரு 55 லட்சம். அது கிட்டத்தட்ட ஒரு 30 இன்னி தேதியில் வந்து 35 லட்சம் ரூபா அட் த ரேட் ஆஃப் 5%. 35 லட்சங்கிறது பெரிய மணியா இல்லையா? அதாவது 35 லட்சங்கிறது வந்து பெரிய மணியா சின்ன மணியாங்கிறது வந்து 15,000 ரூபா இன்னைக்கு ஒருத்தர் சம்பாதிக்கிறவருக்கு 35 லட்சம் பெரிய மணியா இல்லையா? கண்டிப்பாக பெரிய மணி தான். பெரிய மணி. 30 லட்சம்னு வச்சுங்க. ஸோ 15,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு 30 லட்சம். ஓகே, புரியுதுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய மணி தான். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கும், நாங்கள் வந்து உயிரோடு இருப்போமா, அதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் கொஷின் பண்ணிட்டு தானே அதில் இதுவே கிடையாது. ஸோ எல்லாருனாலையும் கோடீஸ்வரர் ஆக முடியும். இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்னா, எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ண கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த வேலையும் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னதுன்னா அது வந்துடும். அந்த ரெகுலாரிட்டி தான் வந்து சேலஞ்ச். அதுக்கு தான் வந்து நான் எங்களை மாதிரி ஆளுங்களோட நீங்கள் பண்ணும்போது, சார் நீங்கள் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய லாங் டேர்ம் கோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால வந்து எல்லாருனாலையும் கோடீஸ்வரர் ஆக முடியும், 15,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1500 ரூபா எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, 1 இயர் 2 இயர்ஸ் போடுவாங்க. சார் அப்புறம் ஒரு பைக் வந்துச்சு சார், அது வாங்கணும்னு இருந்தது, அல்லது வேறு ஏதாவது ஐஃபோன் எல்லோரும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். அதுலேருந்து இப்படி ஒவ்வொன்றா எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஈவன் சின்னது, அதாவது லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓஷன் அப்படிம்பாங்க. சின்ன இதுதான், குட்டியாக இது பண்ணால் கூட நம்ம நல்லா பண்ண முடியும். சார் அதே மாதிரி தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டுலாம் போடுவோம் சார், அது மாதிரி போடுறது நல்லதா சார்? இல்லை, இப்போ நீங்கள் இது மாதிரி சிட்டு போடுறீங்கன்னு வச்சுங்களேன். சிட்டு போடும்போது என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னதுன்னா, அது வந்து நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலை நம்பி நம்ம போடுறோம். பர்சன் இருக்காங்க, பர்சனை நம்பி வச்சு போடுறோம். இந்த பர்சனை நம்பி நம்ம போடும்போது என்ன அப்படின்னதுன்னா, மோஸ்ட்லி என்னை பொறுத்தவரையும் என்னென்னா எல்லா மக்களுமே நல்லவங்க தான். ஆனால் அந்த சிச்சுவேஷன் தான் வந்து ஒருத்தர் நல்லவராகவோ கெட்டவராகவோ மாற்றுறது. அவர் யாருமே வந்து ஒரு சிட்டு வாங்குறவங்க வந்து உங்கள்கிட்ட பணத்தை எடுத்துகிட்டு ஓடணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் கிடையாது. அவங்க வந்து அஸ்லாங்கஸ் அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கிற வரையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க அதை ஒரு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல, அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னதுன்னா என்டையர் மணி வந்து நமக்கு போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இது மாதிரி சிட்டு கட்டுறது அப்படிங்கிறத வந்து என்னை பொறுத்தவரையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் வந்து தெர் இஸ் அ ரிஸ்க். இந்த ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னதுன்னா எல்லாமே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து சிட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்ரீராம் சிட்ஸு, மார்கதர்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30, 40, 50 வருஷமாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி வச்சுட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எடுத்துகிட்டு பணம் ஓடுறதெல்லாம் வந்து கிடையாது. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க, சார் அவங்க வந்து 50 வருஷமாக பண்ணியிருக்காங்க, 30 வருஷம், 40 எல்லாம் ஓகே. 30 வருஷம் பண்ணால் கூட நாளைக்கு வந்து டிஃபால்ட் ஆகலாம் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது. ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா ஆர்கனைசேஷன் வந்து அது அவங்க சிட்டு இதை தவிர பல பிஸ்னஸ் இருக்குது, பல இது இருக்குது, அவங்களுடைய வேல்யூ இது இருக்குது. அப்படி வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க போக மாட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஐம் நாட் சேயிங் எல்லோரும் பேட் நான் சொல்லலை, பட் என்னை பொறுத்தவரையும் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. எப்போதுமே பணத்தை வந்து நம்ம இன்னொருத்தட்ட கொடுக்குறோம் அப்படின்னா பணத்தை வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனானப்பட்ட பேங்க்கே பாருங்கள், பேங்க் வந்து நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க, பேங்க்னாலே பணத்தை திருப்பி வாங்க முடியலை. அப்படின்னு இருக்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஸோ எப்போதுமே மணி வந்து இன்னொருத்தட்ட கொடுக்குறீங்க அப்படின்னதுன்னா அதை திருப்பி வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ சிட்டில் வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கை முதல்ல நீங்கள் உணர்றீங்களா? அந்த ரிஸ்க்கு தெரியுமா? அந்த ரிஸ்க்கே தெரியாமல் சார் அவர் நல்லது தான் சார் கொடுத்தேன், இன்றைக்கி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் நடுத்தருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம பண்ணக்கூடாது.
ஸோ நிறைய விஷயம் எங்களால் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களால் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி முரளி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.